வாழ்க வளமுடன். திருமந்திரம் முதல் தந்திரம் உபதேசம் என்ற தலைப்பில் வரக்கூடிய ஒரு பாடலை தான் பார்க்க இருக்கோம். உபதேசம் அப்படின்ற அந்த தலைப்பே ஃபஸ்ட்டு நாம் கொஞ்சம் விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம். உபதேசம் என்ற தலைப்புக்கு தமிழில் இன்னொரு பேர் தூது உரைன்னு சொல்லுவாங்க. எந்த தூதை நம்மக்கிட்ட இந்த திருமூலர் கொண்டு வராரு அப்படின்ற விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை அப்படின்றதுல இன்ப துன்ப நிகழ்வுகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் இன்பம் மட்டுமே இருக்கணுன்றது நம்மளுடைய ஆசையாக இருக்குது. ஆனால் இந்த வாழ்க்கை அப்படின்றதே நம்மக்கிட்ட இருந்து ஒரு நாள் பறிக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்குது. பிறந்த எல்லா பேர்த்துக்குமே இறப்பு அப்படின்றது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. இந்த வாழும் காலத்தில் எந்த உன்னதத்தை அடைஞ்சிருந்தாலும் அது ஒரு நாள் நம்மக்கிட்ட இருந்து பறிக்கப்படுது. அப்போ இந்த உடலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒருத்தன் எங்கே போகிறான்? அப்படி போகும்போது நாம் இங்கே வெற்றியாளனாக வாழ்ந்திருக்கலாம், சாதனையாளனாக வாழ்ந்திருக்கலாம், சரித்திர நாயகனாக கூட வாழ்ந்திருக்கலாம். ஆனால் போகும்போது இது எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோமே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். ஸோ வாழும் காலத்தில் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச அமைதி கூட அந்த இறப்பில் இறுதி டயத்தில் இல்லாமல் போகும்போது நம்மளுடைய வேதனையை நினச்சி பாருங்கள். திடீர்னு கண்ணமைக்கிற நேரத்தில் நீங்கள் இப்போ உங்கள் சொந்த வீட்டில் இருக்கீங்க, அந்த வீட்டை விட்டு சொடக்க போடுற நேரத்தில் அந்த வீடு காணா போயிடுது, சுற்றி இருக்க சொந்த பந்தங்கள் காணா போயிடுறாங்க. இருட்டாக ஒரு நிலையில் எங்கே இருக்கோம் எப்படி இருக்கோன்னு தெரியாத அளவில் இருக்கீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்? நினச்சி கூட பார்க்க முடியல. உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய உங்கள் அறிவு கூட உங்ககிட்ட இல்லை. இந்த உடலை பயன்படுத்தி தான் இந்த உலகத்தில் எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் நமக்கு உதவிக்கு இல்லை. இதிலிருந்தும் நம்ம தூக்கி வீசப்படுறோம். அப்படிங்கும்போது நம்மளுடைய அந்த ஒரு நிலை அப்படின்றது எப்படி இருக்கும்? ஸோ அந்த நிலை எல்லாத்துக்கும் இங்கே உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதிலிருந்து நாம் தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒன்று தான். அந்த நிலையில் நாம் இந்த அமைதியை நம்மளை விட்டு அகலாமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் என் வீட்டில் இருக்கேன். இப்போ அடுத்து சென்னைக்கு போக போகிறேன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாட்டான் ஆயத்த வேலைகளை செஞ்சுக்கலாம்ல. அங்கே போய் இருக்கிறதுக்கான எல்லா சோர்ஸும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அங்கே போய் பார்க்கக்கூடிய வேலை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அங்கே எப்படி இருக்க போகிறோம் அப்படின்ற எல்லா நிலைகளும் தெரிஞ்சிருச்சுன்னா இங்கேருந்து புறப்பட்டு போகும்போது நம்ம நிம்மதியாக போவோம். அதுவே இந்த மரணம் அப்படிங்கிறதுல எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற எதுவுமே தெரியாத போது எப்படி நிம்மதி இருக்கும்? ஸோ நாம் எங்கேருந்து வந்தோமோ அங்கே தான் போகிறோம் அப்படின்ற ஒரு அற்புதமான விளக்கங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பாடலாக தான் இது இருக்குது. இந்த தூதை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா வாழும் காலம் அப்படின்றதுலையும் அமைதியாக ஆனந்தமாக வாழலாம். அந்த வாழ்க்கை நிறைவு அடையும் போது அந்த இடத்துலையும் அமைதியாக ஆனந்தமாக நம்ம பயணப்படுறதுக்கு ஆயத்தமாகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் உபதேசம் அப்படின்ற அந்த தலைப்பில் இந்த பாடலை கொடுத்துருக்காங்க. இப்போ முதல் வரியை நாம் எடுத்துக்கலாம். விண்ணின்றிழிந்து வினைக்கீழாய் மெய்கொண்டுன்னு சொல்கிறாங்க. விண் அப்படின்றது இங்கே ஆகாயமாக பார்க்கப்படுது. ஆகாயத்துக்கு அளவு இருக்கா? அது எங்கே ஆரம்பிக்குதுன்னு தெரியாது, எங்கே முடியுதுன்னு தெரியாது. பறந்து விரிஞ்சு கணக்கிட முடியாத அளவுக்கு ஒரு எல்லைக்கு உட்படுத்த முடியாத அளவுக்கு எல்லையற்ற நிலையாக ஒன்றா இருக்குது. ஸோ அதுவாக தான் நாம் இருந்தோம். விண்ணின்றிழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு அப்படின்னு இந்த உடலை சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆகாயம் அப்படின்றது அடுத்த ஒரு இயக்கத்துக்குள்ளே மாட்டும்போது ஒரு எல்லைக்குள்ளே உட்படுது. காற்று அப்படின்றத ஒரு அளவுக்குள்ளே கொண்டு வர முடியும். அடுத்ததாக நெருப்பு அப்படின்றதோட ஃபாரன்ஹீட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் கணக்கிட முடியும். ஸோ அதுக்கெல்லாம் அளவு இருக்குது. நெருப்பு, காற்றை தொட்டு நெருப்பு, நீர், நிலம், அந்த நிலத்தில் உருவான ஓர் உயிர் முதல் இன்றைக்கி 6வது அறிவாக நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்ல, இந்த மனித தேகம் வரைக்கும் ஒரு அளவுக்குள்ளே உட்பட்டது தான். இங்கே இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாத்தையும் ஒரு அளவுக்குள்ளே நாம் உட்படுத்திட முடியும். ஸோ இது எல்லாமே ஒரு எல்லைக்கு உட்பட்ட நிலை. அதை தான் இழிந்துன்னு சொல்கிறாங்க. விண்ணின்றிழிந்து எல்லையற்ற ஒரு நிலையிலிருந்து எல்லைக்கு உட்பட்ட ஒரு நிலைக்குள்ளே மாட்டி சிக்கி தவிக்கிறோம். இந்த சிறையில் இருந்து நாம் தப்பிக்கணும். அப்போ இந்த சிறை எப்படிப்பட்டதுன்றதை நாம் தெரிஞ்சுக்கணும். வினைக்கீடாய் மெய்கொண்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லையற்ற நிலையில் இருப்பாக எந்த ஒரு செயலும் இல்லாத நிலையில் அமைதியாக இருக்கும்போது நமக்கு எல்லை இல்லை. அதுவே ஒரு இயக்கத்துக்குள்ளே மாடும்போது எல்லைக்குட்பட்ட ஒரு நிலையாக மாறிக்கிறோம். அந்த இயக்கத்துக்கு தகுந்தாற் போல் அந்த எல்லைகள் இங்கே நிர்ணயிக்கப்படுது. ஸோ அந்த செயல்கள் இருக்குல்ல, அந்த இயக்கம் இருக்குல்ல, அதுக்கு தகுந்த விளைவுகளுக்கு தகுந்தாற் போல தான் அடுத்தடுத்த இயக்கத்துக்குள்ளே நாம் மாட்டிக்கிறோம். அப்படி தான் நாம் செஞ்ச செயல்களின் வினைகளாக இந்த உடலை எடுத்திருக்கோம். உதாரணத்துக்கு நீங்களே இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். இந்த உலகத்தை பார்த்து பாருங்கள். மகான்கள் வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்குது. பணக்காரவங்க வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்குது. ஒன்றுமே வாழ்கிறதுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை நிலையில் இருக்கிறவங்க வீட்லேயும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்குது. ஏன் இப்படி மேலே கீழே அப்படின்ற ஒரு
கேட்டகரியில் மக்கள் வந்து மனிதர்கள் வந்து பிறப்பெடுக்கணும். இதுக்கு காரணம் அவங்களுடைய வினைகள் தான். முன் செஞ்ச வினைகளை போக்கிக் கொள்றதுக்காகவே இந்த உடலை எடுத்திருக்கோம். அதில் புண்ணிய கணக்கு அப்படின்ற நிலை இருந்தது. அதாவது வாழும் காலத்தில் தனக்கும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தாருக்கும் இந்த இயற்கைக்கும் எந்த ஒரு தீங்கும் இல்லாத ஏற்படுத்தாத வாழக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்றது ஒரு புண்ணிய கணக்கில் ஒரு நன்னிலை அடையும். வரும்போதே அறிவோட நாம் ஆத்ம திருப்தி அடைகிறதுக்கான ஒரு விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புக்குள்ளே இருக்கும். அதுவே வாழும் காலத்தில் ஒரு அறிவுலேருந்து இங்கே வரையும் வந்திருக்கோம்ல, பௌதீக தேகத்தில் இல்லாமல் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய புலன்கள் பூதங்கள் வழி இருக்கும்போது கூட நாம் செஞ்ச செயல்களோட விளைவு தான் இங்கே உயிரை எடுக்கிறதுக்கே காரணமாக இருக்குது. ஸோ அந்த உயிர்களாக இருந்தப்பையும் செஞ்ச செயல்களுக்கு தகுந்தாற் போல் இங்கே வந்து பாவ கணக்கு இருந்தது அப்படின்னா, பிறக்கும் போதே மனிதன்னா என்ன யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு அறிவு வேணும். அது கூட இல்லாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலையில், துவளக்கூடிய நிலையில், செஞ்ச செயலுக்கான விளைவுகளை அனுபவிக்கக்கூடிய நிலையில் தான் நாம் இங்கே பிறப்பெடுத்திருப்போம். ஸோ எந்த பிறப்பாக இருந்தாலும், மேல்நிலையாக இருந்தாலும் சரி, கீழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதுவும் சிறை தான். தங்கத்தில் கம்பி போட்டிருந்தா என்ன, இல்லை இரும்பில் கம்பி போட்டிருந்தா என்ன, அடைக்கப்பட்ட ஆள் அப்படின்றவன் அடைஞ்சு தான் கிடக்கணும். அதுபோல் விண்ணின்றிலிருந்து எல்லையற்ற ஒரு நிலையாக இருந்து எல்லைக்குட்பட்ட ஒரு நிலைக்குள்ளே மாட்டின இந்த உண்மையான மெய்யுணர்வு சுயம் அப்படிங்கிறத உணர்றதுக்கு நாம் முயற்சி செய்யணும். விண்ணின்றிலிருந்து வினைக்கீடாய் மெய்க்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்துன்னு சொல்கிறார். அடுத்து சரி, உணரணும்னா நாம் என்ன செய்யணும்? இப்போ இருப்பு அப்படின்ற ஒரு நிலை, அதாவது சிம்பிளாக இந்த பூமி இயங்கிக்கிட்டு இருக்குது, அதில் நாம் இயக்கத்தில் இருக்கோம். இந்த பூமி வந்து சோலார் சிஸ்டத்தில் இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த சோலார் சிஸ்டம் இந்த கேலக்சியில் இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த கேலக்சி போல் பல கேலக்சிகள் இருக்குது, யூனிவர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே இயக்கத்தில் இருக்குது. இந்த இயக்கத்துக்கெல்லாம் இடம் கொடுத்து ஒன்று செவனேன்னு இருக்குல்ல, எல்லையற்ற நிலையில் எங்கே ஆரம்பிக்குதுன்னு தெரியல, எங்கே முடியுதுன்னு தெரியல, பறந்து விரிஞ்சு இருக்குதுல்ல, அந்த நிலை அப்படிங்கிறது எதில் இருக்குது? அதாவது அந்த ஒரு நிலையில தான் ஒட்டுமொத்த இயக்கங்களும் இங்கே இருக்குது. தான் அப்படிங்கிற இந்த ஒரு நிலை எதில் நிற்கிது அப்படின்னா இருப்பில் தான் நிற்கிது. அதை வந்து தலைக்காவல் முன்வைத்து, இப்போ நம்மளுடைய கான்சியஸ் இல்லை அப்படின்னா நம்ம யாருன்னு நமக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் பேர் என்னன்றது உங்களுக்கு மறந்துருச்சு, உங்கள் ஊர் என்னன்றது உங்களுக்கு மறந்துருச்சு, உங்கள் குடும்பம் என்னங்கிறது உங்களுக்கு மறந்துருச்சு, உங்கள் வேலை என்ன பார்க்குறீங்க அப்படின்றது மறந்துருச்சு. இப்போ நீங்கள் யாருன்னு கேட்டால் உங்களுக்கே நீங்கள் யாருன்னு விவரித்து சொல்ல தெரியாது. அப்போ அந்த கான்சியஸில் ஒரு நிதான நிலை இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு திரும்ப அதை இங்கே ஞாபகத்தில் வச்சு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ஒரு அமைதி அப்படிங்கிறது அங்கே நிறைஞ்சிருக்குதுல்ல. அந்த அமைதி இருக்கிறதுனால தான் இந்த கான்சியஸ் எல்லாம் அங்கே கொலாப்ஸ் ஆகாமல் அங்கே இருக்குது. அப்போ தான் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு கூலான ஒரு குளுமையான ஒரு இருப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தலைக்காவல் அறிவு கூடவே நிறுத்தி வச்சுருக்கான் கான்சியஸில். அது உள்நோக்கி அதை தான் கடந்து உள் செல் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வாழ்த்துல சொல்லுவாங்க. ஸோ அதை உணரணும். எந்த ஒரு இயக்கங்கள்லையும் பேர் அமைதியை உணரக்கூடிய தன்மை அப்படின்றது நமக்கு வந்துருச்சுன்னா அதுதான் நம்ம தலையை காக்கக்கூடிய தன்மை. இப்போ ஒரு நிகழ்வே நடக்குது, அது நம்மளை வந்து ஒரு குறிப்பிட்ட எமோஷன்ஸ்குள்ளே கொண்டு போகிற மாட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. கோபத்துக்குள்ளேயோ இல்லை கவலைக்குள்ளேயோ இல்லை வருத்தத்துக்குள்ளேயோ அந்த இடத்துல நிதானமாக அமைதியாக இருந்தோம்னா அதை விட்டு நாம் விலகி வந்துடும். அதனால் நம்ம தலை வந்து பாதிக்கப்படாது, தப்பிச்சிருவோம் அதிலிருந்து. ஆனால் அந்த இடத்துல அமைதியை இழந்துட்டோம் அப்படின்னோம்னா கோவப்பட்டுருவோம், இல்லைன்னா வருத்தப்பட்டுருவோம், கவலைப்பட்டுருவோம். அந்த இடத்துல நம்ம கான்சியஸை இழந்துருவோம். ஸோ நம்ம தலை அங்கே தப்பாமல் அங்கே தண்டிக்கப்படுது. ஸோ இதுதான் தலைக்காவல் முன்வைத்து உள்நின்றுருகியோர் ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பறுத்தானே அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. சரி, நமக்குள்ள ஒரு அமைதி இருக்குது, நிதானம் இருக்குது, அந்த இறைவனின் இருப்பு இருக்குது. அதை உணர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உள்நின்று. இப்போ இந்த வாழ்க்கையில் நாம் புலன் வழி ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த கண்ணு பார்க்குறது, ஆசைப்படுறதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். காது கேட்குறது, ஆசைப்படுறதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். நுகர்றது, திங்கிறது, தொட்டு உணர்றதுன்னு இந்த புலன்களை வந்து வெளிநோக்கியே பயணப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை உள்முகமாக திருப்பணும். நமக்குள்ள கோடிக்கணக்கான இயக்கங்கள் இருக்குது. வெளியில் இருக்கக்கூடிய இயக்கங்களெல்லாம் நம்ம பார்த்து அதே போல் இயங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல, அதே போல் ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல. இந்த புலன்களை உள்முகமாக திருப்பினோம்னா நமக்கு ஒவ்வொரு நாளும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்குதுல்ல. உள்நின்று உருகின்னு சொல்கிறாங்க. உருக்கம் அப்படின்றது எங்கே வரும்? நமக்கு உதவி பண்ணுறவங்களை பார்த்தா நமக்கு உருக்கம் வரும், அவங்க மேலே அன்பு வரும். இப்போ ஒவ்வொரு நாளும் இப்போ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எது பெருசாக நமக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்குன்னா இந்த மூச்சு காற்று. உடலில் நடக்கக்கூடிய இந்த மூச்சு காற்றை தொட்டு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இயக்கங்களும். அதில் ஒரு இயக்கம் ஒரே ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு இதயம் துடிக்கிறதோ இல்லை கிட்னி வேலை செய்கிறதோ நிறுத்திச்சுன்னு வச்சுக்கோங்க, நாம் இயல்பு வாழ்க்கையில் இருக்க முடியாது. இன்னலுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே தான் இருப்போம். ஸோ அதை நாம் உணர்ந்துட்டோம் அப்படின்னம்னா இந்த புலன்கள் வந்து வெளியில் ஓடாமல்
உள்முகமாக திரும்பி உருக ஆரம்பிச்சிரும். இந்த உடல் மேலையும் உள்ளே இருக்கக்கூடிய உண்மை பொருள் மேலையும் நாம் வந்து அன்பு கொள்ள ஆரம்பிச்சிரும். அதனால் ஒரு உருக்கம் உண்டாகும். உள்நின்றுருகியோர் ஒப்பில்லா, அதுக்கு ஒப்பாக இங்கே வேறு எதுவுமே கிடையாது. அந்த ஆனந்த நிலை, நமக்கு இவ்வளோ உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு, அதுக்கு நாம் உதவி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஆனந்தம் வரும். இப்போ நமக்கு வந்து உலகத்தில் யாராவது உதவி பண்ணுறாங்க, அவங்களுக்கு திருப்பி நாம் அந்த கைமாற செஞ்சுட்டோம் அப்படின்னோம்னா நம்மக்கிட்ட ஒரு பெருமிதம் வரும்ல. அதே போல் நமக்கு இந்த இயற்கை அப்படின்ற அறிவு உடலாக இருந்து மனமாக இருந்து உயிராக இருந்து ஏகப்பட்ட உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை உணரும் போது அதுக்கு உகந்த நிலையில் இந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவோம். அப்போ நம்மக்கிட்ட ஒரு ஆனந்த நிலை உருவாகும். அதுவே அறிவின் விழிப்பு நிலை. உள்நின்றுருகியோ ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பறுத்தானேன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு விழிப்பு நிலை கொண்ட விளைவறிந்த விழிப்பு நிலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நிலை நமக்கு தெரிஞ்சிருச்சு, உணர்ந்துருச்சு, அந்த ஒரு ஃபீல் நம்மக்கிட்ட வந்துருச்சுன்னா, களிம்பு அப்படின்றது எதை சொல்லுவாங்கன்னா, இந்த துன்பம் இல்லாட்டினா துருப்பிடிச்சு உதிர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த உடலின் தன்மை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாம் அந்த நாளை இழந்துக்கிட்டு தானே இருக்கோம், இறப்பை நோக்கி தானே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையை தவிர்த்து ஒரு பிறப்பிறப்பில்லா ஒரு இன்பமான ஆனந்தமயமான அமைதியான ஒரு நிலையை நோக்கி நகரக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு வந்துடும். அதுக்கு துருப்பிடிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்களை அறுக்கக்கூடிய தன்மை, பிசுக்கு போல இருக்கக்கூடிய கர்மத்தின் கழிவுகளை களிம்ப அறுத்து போடக்கூடிய தன்மை அந்த நிலைக்கு உருவாயிரும். எப்போ அப்படின்னா, இந்த புலன்களை உள்முகமாக திருப்பி நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த உடல் மனம் உயிர் அப்படின்றத உணர்ந்து அது மேலே அன்பு கொண்டு அதுக்கு தகுந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் போது விளைவறிந்த விழிப்பு நிலையோடு செயல்பட்டு வீடு பேறு அப்படின்ற ஒரு நிலையை நோக்கி இந்த வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த முதல் 4 வரிகளில் சொல்லியிருக்காங்க. டைம் கருதி நான் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்ல முயற்சி செஞ்சுருக்கேன். இந்த ஒரு பாடலை பற்றியே நாம் வந்து ரொம்ப பேச முடியும். அந்தளவுக்கு அதில் நிறைய விஷயங்களை உள்புகுத்தி வச்சுருக்கார் திருமூலர். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிகிற அளவுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பற்றி நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்க, அடுத்தடுத்த பாடலுக்கு உங்களுக்கு விளக்கம் வேணும்னு விரும்புனீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.